الله على نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. اللهم الله جل شانه تعالى எப்போது நம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய கிளையார்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் மீதும் அவர்களை இறுதி நாள் வரை பின்பற்றி நடக்கக்கூடிய எல்லா முஸ்லிம் சகோதரர்களின் மீது அல்லாஹ் தஆலா அவனுடைய அருளை வேண்டி பெற்றவனாக மொழிபெயர்ப்பை துவங்குகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையில மனித இனத்தவர்களுக்காக வேண்டி எடுத்து கூறிய அடிப்படையான விஷயங்கள் இந்த சிறிய அத்தியாயத்திலே சொல்லப்படுவதனால உலகத்தில் உள்ள மாதர்களுக்கெல்லாம் இந்த அத்தியாயத்தை தவிர வேறு எதையுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி வைக்காதிருந்திருந்தாலும் கூட அல்லாஹ் தஆலாவின் மீது எந்த குறையோ குற்றமோ மக்களால் சொல்ல முடியாது என்பதாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். அப்படிப்பட்ட மிகச் சுருக்கமாக உள்ள அல்லாஹு தஆலா அவனுடைய திருவசனங்களை அடிப்படையாக கொண்ட ஒரு சிறிய அத்தியாயம் தான் வல் அஸ்ர் அத்தியாயம். இனி ஒரு ஹதீஸ்ல இருக்கு, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த அத்தியாயம் அருளப்பட்ட பிறகு சஹாபாக்களில் இருவர் ஒருவரை ஒருவர் சந்திப்பதில்லை. அப்படி சந்திப்பதாக இருந்தால் இந்த அத்தியாயத்தை ஓதி இதற்குள்ள விளக்கத்தை சொல்லி மறுமையை ஞாபகப்படுத்தி அதில் உள்ள விஷயங்களை ஞாபகப்படுத்தி விட்ட பிறகுதான் அவர்கள் பிரிந்து செல்வார்கள். இப்படிப்பட்ட நிலையுடையதாக மனிதர்களுக்கு மிக அத்தியாவசியமான அடிப்படைகளை கொண்டதாக இந்த அத்தியாயம் இருந்ததனால அப்படிப்பட்ட முக்கியத்துவ நிலைக்கு அது அந்த அத்தியாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொண்டிருந்தார்கள் என்பது தெள்ள தெளிவாக தெரியுது. அல்லாஹ் தஆலா உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கு தூதவர்களை அனுப்பி வைத்து வேதங்களை இறக்கி வைத்தது எதற்காகவென்றால் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக புத்திசாலிகள் அவனுடைய வேதங்களில் இருந்தும் அவனால் அனுப்பப்பட்ட திருத்தூதர்கள் மூலமாகவும் தெரிந்து கொண்ட ஒட்டுமொத்தமான அடிப்படை விஷயம் ஏகத்துவத்தை நிலைநாட்டுங்கள். அந்த ஏகத்துவத்தை பற்றி அதிலே சொல்லப்படுகிறது. மனிதன் விசுவாசம் கொள்ள வேண்டிய நம்பிக்கை கொள்ள வேண்டிய கொள்கையாக ஏற்று நடக்கக்கூடிய அடிப்படையான விஷயங்களில் தலையானதாக வரக்கூடியது அல்லாஹ் தஆலாவை நம்பிக்கை வைத்தல், அல்லாஹ் தஆலாவை நம்புதல், அவனை பற்றி அனைத்து பண்புகளும் அவனுக்கே உரியதென அதற்கு ஈடாக சமமாக யாருக்கும் இல்லை என நம்புறது, மறுமையை நம்புதல், அல்லாஹ் தஆலாவினால் அனுப்பப்பட்ட தூதர்களையும் அவர்களுக்கு அருளப்பட்ட வேதங்களையும் நம்புதல், மறுமை நாளை நம்புதல், இறப்பிற்கு பிறகு மனிதர்கள் எழுப்பப்படுவார்கள் என்பதை நம்புதல், மனிதர்களுக்கு எழுதப்பட்ட எழுத்தை நம்புதல், இப்படியே அந்த தொடரில் எவ்வளவு இருக்கோ அது பூராவையும் நம்பிக்கை கொள்ள வேணுங்கிற அடிப்படைகளை எல்லாவற்றையும் தன்னகத்தை கொண்டு ஒரே ஒரு துணுக்குல அந்த அத்தியாயத்தில் இல்லல்லதீன ஆமனூன்று. ஆகையினால மனிதர்களுக்கு எந்த நோக்கத்தை சொல்லுவதற்காக வேண்டிய எந்த நோக்கத்தை அவர்களது இதயங்களிலே நிலைநிறுத்துவதற்காக வேண்டிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேதங்களை இறக்கி நபிமார்களை அனுப்பி வைத்தானோ அது அந்த அத்தியாயத்திலே இருக்கிறது. ஆகையினால்தான் அது மகா பெரிய அத்தியாயம் சொல்லி ஹஜ்ரத் ஷாஃபி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்கன்னு சொல்றாங்க. சரி, வெறும் ஈமான் மட்டும் இருந்தால் போதுமா? வஅமலி ஸாலிஹாத், மனிதர்கள் செயல்படுவது எதுக்காக? மறுமைக்காக. மனிதர்கள் செயல்படுவது எதற்காக? மனிதர்கள் தங்களை சீர்திருத்தம் செய்து இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலத்தில் அமைதியாகவும் சிறப்பாகவும் உயர்வாகவும் அல்லாஹ் தஆலா அவனுடைய வழிகாட்டல்படி எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ அப்படி வாழ்ந்ததுதான் அமல் ஸாலிஹ். அல்லாஹ் தஆலா அவனுடைய பொருத்தமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலும் எதுல இருந்ததோ அதுக்கு பேர் தான் நல்ல செயல். இம்மை மறுமையினுடைய இரண்டு சமாச்சாரத்தையும் தன்னகத்தை கொண்டிருக்கிறது. ஆகையினால இந்த அத்தியாயம் ரொம்ப மகத்தான். ஏகத்துவம் வந்துடுச்சு. இம்மை மறுமைக்காக மனிதர்கள் நம்ப வேண்டிய நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயங்கள் அதிலே சொல்லப்படுகிறது. அதற்கடுத்தாப்புல மனிதர்களுடைய வாழ்க்கையில நடக்க வேண்டிய நடைமுறைகளை பற்றியும் அதில் எடுத்து சொல்லப்படுகிறது. அதுக்கெல்லாம் மேலாக மனிதர்கள் சத்தியத்திற்காக ஏகத்துவத்திற்காக வேண்டி வாழ வேணும், அதை மற்றவர்களுக்கு சொல்ல வேணும் என்கிற அடிப்படையும் அதில் சொல்லப்பட்டு அப்படி சொல்லுகின்ற போது அதனால் ஏற்படக்கூடிய சங்கடங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு முறையும் ஒருவருக்கொருவர் சொல்ல வேணும்னு அந்த அத்தியாயத்தில் சொல்லப்படுகிறது. இப்படியெல்லாம் அந்த அத்தியாயம் தன்னகத்தை போல அடிப்படையான விஷயங்களை கொண்டிருப்பதனாலதான் இந்த அத்தியாயத்தை மாத்திரம் அல்லாஹ் தஆலா உலகத்தவர்களுக்கு இறக்கி வைத்திருந்தாலும் கூட
மனிதர்கள் அவனை குறை கூறவே முடியாதுன்னு சொல்லி இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்கன்னு சொல்லி முடிக்கிறோம். ஏனே அத்தியாயத்தை தொடங்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சத்தியத்தை சொல்லி தொடங்குகிறார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியம். காலத்தின் மீது சத்தியமாக அல்லாஹ் தஆலா சத்தியம் சொல்லி அதற்கு பிறகு மனிதர்களுக்கு அவர்களுடைய இம்மை மறுமை வாழ்க்கைக்கு அடிப்படையாக உள்ள ஒரு மகத்தான ஒரு விஷயத்தை சொல்ல போகிறான். அதுக்கு முன்னாடி காலத்தின் மீது சத்தியமாக அல்லாஹ் தஆலா ஆரம்பிச்சார். மனிதர்களுக்கு மத்தியிலே ஒரு விஷயத்தை சொல்லப்பட்டு அதற்கு மறுப்பு ஏற்பட்டால் எந்த அளவு மறுப்பு பலமாக உள்ளதோ அதுக்கு தக்கவாறு சொல்லப்பட்டதை நிரூபணம் செய்வதற்காக வேண்டிய தாக்கீதுகள் போட்டு சொல்றது மனித இயல்பு. அதை கற்றுக் கொடுத்தவனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. திருக்குர்ஆன்ல வருது, ஒரு ஊர்காரர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில சொல்லு, அவர்களுக்கு மத்தியில தூதுவர்களை அனுப்பி அந்த தூதுவர்கள் அங்க போய் சேர்ந்தப்போ அந்த மனிதர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்கள் தூதுவர்களே அல்ல, அல்லாஹ் தஆலாவினால் அனுப்பப்பட்டவர்கள் அல்ல அப்படிங்கிற உறுதியான பேச்சை அந்த மக்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி நிலையில முதலாவது சொன்ன பேச்சு என்ன அப்படின்னா, மலக்குகள் இன்னா இலைக்கும் முர்சலூன், வார்த்தையில கவனிக்கிறீங்க, நிச்சயமாக நாங்கள் உங்களின்பால் அனுப்பப்பட்டவர்கள் தான். அவர்கள் இல்லைன்னு சொன்னப்போ ஒரே ஒரு தாக்கீது சொல்லிக்கிறாங்க, என்ன, இன்னா நிச்சயமாக நாங்கள் இலைக்கும் முர்சலூன், உங்களின்பால் அனுப்பப்பட்டவர்கள், தூதர்கள் தான், உறுதிதான். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபஅஸ்ஸஸ்னா பிசாலிசின், அவர்கள் இருவராக இருந்த அவர்களுக்கு சப்போர்ட்டாக வேறொரு ஆளை, மூன்றாவது ஒருவரையும் நாம் அனுப்பி இருவராக இருந்தவர்களை மூவராக ஆக்கி மூணாவது ஆளின் மூலமாக அவர்களை உறுதிப்படுத்தி அவர்களுக்கு பலத்தை கொடுத்து அப்போது நாம் அவர்களை சொல்ல சொன்னோம், ஃபகாலு இன்னா இலைக்கும் லமுர்சலூன், இன்னா இலைக்கும் லமுர்சலூன். ரொம்ப முக்கியமான அடிப்படை. முதல்ல சொன்னது இன்னா இலைக்கும் முர்சலூன், வார்த்தையை கவனிக்கிறீங்க, நிச்சயமாக நாங்கள்ங்கிற ஒரே ஒரு வாசம் வந்தது. மறுப்பு ஜாஸ்தியானப்போ மூணாவது ஆளை அல்லாஹ் தஆலா சேர்த்து அடுத்தாப்புல சொல்ல சொன்னது என்னன்னா, ரப்புனா யஅலமு இன்னா இலைக்கும் லா முர்சலூன், ஒரு லாம் சேர்த்தாச்சு, ஒரு ஆளையும் சேர்த்தாச்சு, ஒரு லாமையும் சேர்த்தாச்சு. அரபியில லாம்ன்றது ஒரு சென்டென்ஸ் பூரா சொல்லி அதுக்கு பின்னாடி வருமே, ஆனால் தக்கீதிலே கனமான தக்கீத். இப்ப சொல்ல வந்த பேச்சு என்ன அப்படின்னா, மனிதர்கள் ஒரு விஷயத்தை எந்த அளவு நிராகரிக்கிறார்களோ அந்த நிராகரிப்புக்கு தக்கவாறு அல்லாஹ் தஆலாவும் பலமான வழியில் அதை மறுத்து ஆதாரங்களை கூட்டி சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை வைத்திருக்கிறான். அதை அவன் தான் கற்றுக் கொடுத்தான். இதே அடிப்படையில இது ரொம்ப முத்தி போய் முடியவே முடியாதுன்னு சொல்லி வந்தா ஒரு சத்தியத்தை சொல்ல வேண்டிய நிலையில சொன்னால்தான் அது எடுபடும்னா அல்லாஹ் தஆலா சத்தியத்தையும் சொல்லி அந்த விஷயத்தை சொல்லுகிறான். எப்படி உதாரணமா, وَالنَّجْمِ إِذَا هَوَى مَا ضَلَّ صَاحِبُكُمْ وَمَا غَوَى, وَالنَّجْمِ நட்சத்திரத்தின் மீது சத்தியமாக. ஒரு சத்தியத்தை சொல்லி அடுத்தாப்புல அல்லாஹ் தஆலா சொன்னது என்ன, மா ضَلَّ صَاحِبُكُمْ, உங்களுடன் இருக்கின்றாரே அந்த முகம்மது வழி தவறியவர் அல்ல. சத்தியம் சொன்னாதான் அந்த பேச்சு எடுபடும். அந்த ஒரு சத்தியத்தை சொல்லி அல்லாஹ் தஆலா சொன்னான். எப்படி மனிதர்களுடைய நிராகரிப்பு எவ்வளவு கூடுதலாக இருக்கோ அதுக்கு தக்கன விஷயத்தை தக்கீதுகளுடனும் சத்தியத்தையும் கூறி சொல்லி வந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே அந்த மனிதர்களுக்கு ஒரு அடிப்படையை உணர்த்துவதற்காக வேண்டி அவர்களுடைய மனதிலே பதிய வைப்பதற்காக வேண்டி தானாக அறுதியிட்டு உறுதி சொல்லி ஒரு சத்தியத்தை சொல்லி வல் ஆஸ்ரி, காலத்தின் மீது சத்தியமாக. நீங்க தொடக்கத்துல இருந்து கேட்டே இருக்கிறீங்க, ஆனா புதுசா கேட்கிறவங்களுக்கு ஏற்கனவே இந்த சத்தியம் சமாச்சாரமாக நான் சொன்ன விஷயங்களை எல்லாம் மறுபடியும் சொல்ல வேண்டியது. யாரா புதுசாக கேட்டாங்க,
அதனால அல்லாஹ் தஆலா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வத்தீனி வஸ்ஸைத்தூனி வத்தூரி சீனீன வஹாதல் பலதில் அமீன் 4 காரியங்களை 4 விஷயங்களை சொல்லி அதன் மீது சத்தியம் செய்து அல்லாஹ் தஆலா கூறியிருக்கிறான். அப்புறம் வஷ்ஷம்ஸி வதுஹாஹா வல் கமரி இதா தலாஹா இங்கே 2 நாளை சொல்லி அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்திருக்கிறான். அதுக்கு பிறகு வல்லைலி இதா யக்ஷா வன்னஹாரி இதா தஜல்லா வமா ஹலகல் ذكر والانثى அங்க வரைக்கும் சத்தியம் செஞ்ச அல்லாஹ் தஆலா இன்ன சயக்கும் லஷத்தா என்று சொல்லி இருக்கிறார். இப்படி பலதரப்பட்ட நிலைகளை மனிதர்களுக்கு உணர்த்துவதற்காக வேண்டி அதனுடைய முக்கியத்துவத்தை அதனுடைய பலன்களையும் சொல்வதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா அவன் இஷ்டப்பட்டவைகளை சொல்லி சத்தியம் செய்திருக்கிறான். ஆனால் மனிதர்கள் அவர்கள் இஷ்டப்பட்டதை எல்லாம் சொல்லி சத்தியம் செய்வதற்கு இஸ்லாத்தில் அல்லாஹ் தஆலா அங்கீகாரம் தந்திருக்கிறானா இல்லையா? இதை சொல்றதுக்கு தான் உலகம் சுத்தி வளைச்சு வந்தது. ஒரே பதில் என்னன்னா, மனிதர்களை சொல்லி அல்லது அல்லாஹ் அல்லாத எதையும் சொல்லி சத்தியம் செய்வதை அல்லாஹ் தஆலா தடுத்திருக்கிறான். அப்படிங்கிற விளக்கத்தை எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மவர்களுக்கு சொல்கிறார்கள். மன் கான ஹாலிஃபன், உங்களில் யாருக்கேனும் சத்தியம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டால் ஃபல்யஹலிஃப் பில்லா, அல்லாஹ் தஆலா அவனை கொண்டு சத்தியம் செய்யும்னா அவன் பேரை சொல்லி சத்தியம் செய்ய. மன் கான யஹலிஃப், யாருக்காவது சத்தியம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டால் மன் கான ஹாலிஃபன் ஃபல்யஹலிஃப் பிரப்பில் கஅபா, கஅபாவுக்கு இரட்சகனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை சொல்லி சத்தியம் செய்யட்டும். சரியான பேச்சு நம்மவர்களுக்கு மத்தியில் உள்ள பெரிய கட்டடங்கள் கொண்ட தர்காக்களின் மீது சத்தியம், அல்லது அங்கே அடக்கப்பட்டிருப்பவர்களின் மீது சத்தியம், அல்லது காணாமற் போன ஹிதர் அவர்களின் மீது சத்தியம், காத்தோடு காத்தாக மறைந்து விட்ட அலி அவர்களின் மீது சத்தியம், அவர்களுடைய மகனார் முகமது அனீபா ஜெய்துன் கிஸ்ஸா மேல சத்தியம், இப்படி பலதரப்பட்டது. 100 மசாலாலாம் அடங்கிருச்சா? இப்போ 100 மசாலாலாம் அடங்கிருச்சு. இப்போ சத்தம் கேட்கறது இல்லையா? இல்லை கேட்குதா? ஆனா அவ்வளவு வேகம் இல்லை. எப்படி அடிப்படை இல்லாதவைகளை சொல்லி அவர்களை பெரிதாக கருதி சத்தியங்களை சொல்வதை இஸ்லாம் தடுக்கிறது மட்டுமல்ல, அதை ஷிர்க். அதை தடுக்க மாத்திரமில்லை, அதை இணை வைக்கக்கூடிய குற்றமாகவே அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் ஷிர்க். ஆகையினால இனி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும். என்ன முக்கியமான விஷயம்? அல்லாஹ் தஆலாவை 1400 வருஷத்துக்கு முதல்ல அறியாமை காலம் என்று சொல்லப்பட்ட அந்த காலத்தில் எந்த அளவு தெரிந்து வைத்திருந்தார்களோ அந்த அளவு இப்போ உள்ளவங்க தெரியல. தெரிஞ்சிருந்தாங்கன்னா இவ்வளவு பெரிய துரோகங்களை செய்யவே மாட்டாங்க. தெரியல. அவர்களிடத்தில் ஒவ்வொரு விஷயமாக சொல்லி இதையெல்லாம் உங்களுக்கு செய்தது யார்? ஓரத்திலிருந்து மழையை வருஷிக்க செய்தவன் யார்? அல்லாஹ்தான். கடலிலே சென்று கொண்டிருக்கும் பொழுது கடுமையாக சூழல் ஏற்பட்ட அந்த போயிட்டு இருக்கிற தோணியோ அல்லது கப்பலோ தண்ணீரிலே மூழ்கிவிடும் என்ற பயம், அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் அதிலிருந்து காப்பாற்றக்கூடியவன் யாருன்னா அல்லாஹ். முழுசா சொல்றான், முழுசா அல்லாஹ். வானங்களையும் பூமிகளையும் சிருஷ்டித்தவன் யார் என்று அவர்களிடத்தில் கேட்டால் யகூலுன் அல்லாஹ், அல்லாஹ் அல்லாஹ்னு பதில். இந்த தர்காவை நம்பிக்கிட்டு இருக்கிற ஆளுகிட்ட கேளுங்க, யார் யார் செய்யறான்னா தர்காவில் இருக்கிறவர் தான் செய்யறாரு என்றார். அப்ப அந்த முஷ்ரிக்குகளை விட இந்த ஆளுக மோசமா போட்டாங்க. அப்படி இருந்தே அவர்கள் அல்லாஹ் தஆலா முஷ்ரிக்குகள் என்றும் காஃபிர்கள் என்றும் பெயர் சொன்னார். இப்ப இவங்களை முஷ்ரிக்குகள் சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? மார்க்க ரீதியாக முஷ்ரிக்கு தான், இணை வைக்கக்கூடியவர்கள். அவர்கள் அந்த பாவத்திலிருந்து தங்களை நீக்கிக் கொள்ளாவிட்டால் அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக அவர்களை மன்னிக்கவே மாட்டான்ங்கிறது உறுதியான பேச்சு. அதனால சொல்ல வந்த விஷயம் என்ன? இவர்கள் அறியாமையினாலேயோ அல்லது மற்றவர்களால் வழிகெடுக்கப்பட்ட காரணத்தினாலேயோ யாரையெல்லாம் பெரியவர்கள் என்று இவர்களுடைய மனதிலே எண்ணிக்கொண்டிருக்கிறார்களோ அல்லது கொள்கையாக ஏற்று ஐதீகமாக வைத்திருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் பெரிதாக நினைத்துக் கொண்டிருப்பதனால இவர்கள் செய்த தவறுகளுக்காக அல்லது ஏதாவது பொய்யான விஷயங்களை கூறி விடுவார்களே. ஆனால் இவர்கள் கொண்டிருக்கிற அந்த ஆளுகளுடைய பேரை சொல்லி தர்காக்காரங்களுடைய பேரை சொல்லி சத்தியம் செய்வாங்களா? யாராவது சொல்லுங்க, செய்வார்களா? செய்ய மாட்டாங்களா? செய்யவே மாட்டான். ஏன்னா அல்லாஹ் தஆலாவோட தர்காவில் அடங்கி இருக்கிற அந்த ஆளு பேர்ல இவனுக்கு கூடுதலான நம்பிக்கை தால் பேர உள்ள ஒரு
விசுவாசத்தினால சொல்லவே மாட்டான். அப்படி இவன் சத்தியம் செய்து விட்டால் நிச்சயமாக அங்கே இருக்கின்ற அவர் இவனுடைய கண்ணை கெடுத்துருவாரு, காலை ஒடிச்சிருவாரு, செயலற்றவனாக ஆக்கிடுவாரு, உடனே தண்டிச்சிடுவாருங்கிற பயங்கள் பூராவும் அந்த அளவு பத்தி இருக்கு. ஆனா அதுல ஒரு துள்ளி அளவு கூட அல்லாஹ் பத்தி இல்ல, அதோட அல்லாஹ் பத்தி தெரியுது. என்னால உங்களுக்கே முதல்ல அல்லாஹ் யாருங்கிறத பத்தி அறிமுகம் செய்து வைத்துக் கொள்ளுங்க. அப்புறம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. ஒரு உலகத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுங்க அல்லாஹ் யாரு. அல்லாஹ் யாருங்கிறத மனசுல தெரிஞ்சிட்டாலே அல்லாஹ் அல்லாதவர்களை பத்தி உள்ள நினைப்பெல்லாம் தானா மனசுல இருந்து நீங்க ஆகையினால சர்வ வல்லமையுள்ளவன், சகல ஆற்றல் உள்ளவன், சகலத்தையும் கொண்டு செலுத்தக்கூடியவன், எல்லாத்துக்கும் மேல ரப்பில் ஆலமீன், சகலவற்றையும் படைத்து பரிபாலித்து ரட்சித்து காப்பாற்றக்கூடிய ரட்சகனாய் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அவனுக்குள்ள தகுதி, அவனுக்குள்ள ஆற்றல் மற்ற யாருக்குமே இல்லை. ஆகையினால அவன் அல்லாத வேறு யாரையும் சொல்லி சத்தியம் செய்வதை இஸ்லாம் அங்கீகரிக்கவில்லை. அதை ஷிர்க் என்பதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கி கூறியிருக்கிறார்கள். ஆகையினால அவனுடைய பேரை அல்லாத எந்த பேரையும் சொல்லி சத்தியம் செய்வதை இஸ்லாம் கண்டிப்பாக தடுக்கிறது. ஆனால் அல்லாஹ் தஆலா எந்த பெயர்களை சொல்லி சத்தியம் செய்ய ஆரம்பிச்சாலும், சத்தியம் செய்தாலும் அதிலே மனிதர்களுக்கு பல படிப்பினைகள் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால தான் அல்லாஹ் தஆலா அதை சொல்லி சத்தியம் செய்திருக்கிறார். அதுல ஒரு துணுக்கு தான், அதுல ஒரு சமாச்சாரம் தான் வல் அஸ்ரி, காலத்தை பத்தி சொல்லணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் செய்யக்கூடிய எந்த செயல்களை பற்றியும் யாரும் கேட்க முடியாது. ஏன் செய்தா என்றோ எதற்காக செய்தா என்றோ கேட்க முடியாது. லா யுஸ்அலு அம்மா யஃஅலு வஹும் யுஸ்அலூன் அம்மா யஃஅலூன் ஆயத்தில் அல்லாஹ் தஆலா எதை செய்கிறானோ அதை அவனை பார்த்து யாரும் ஏன் செய்தா என்று கேட்க முடியாது, கேட்கவே கூடாது. ஆனா அவன் மற்றவர்கள் எதை செய்தார்களோ அதையெல்லாம் ஏப்பா செஞ்சேன்னு கேட்கறதுக்கு அதிகாரத்தை வைத்திருக்கிறான், கேட்பான். அதனால மனிதர்கள் கேட்கப்படுவார்கள்னா ஆகிரத்தில்ங்கிற பொருள்பட ஆயத்து வந்திருக்கு. அப்படி இருக்கவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய படைப்பினங்களில் பலதை சொல்லி சத்தியம் செய்திருக்கக்கூடிய ஆயத்துகள் வசனங்கள் பல உண்டு. பல சந்தர்ப்பங்கள் அவைகளை எல்லாம் ஓதி அதற்கெல்லாம் விளக்கத்தை சொல்லி இருக்கிறோம். அதனுடைய சாரம் என்ன அப்படின்னு கேட்டா, எந்த வஸ்துக்களை எந்த வார்த்தையை சொல்லி அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்தானோ அதன் மூலமாக மனிதர்களுக்கு பல படிப்பினைகள் உண்டு என்பதை அவர்களுக்கு வலியுறுத்தி சொல்லுவதற்காக வேண்டியும் அல்லாஹ் தஆலா அந்த வார்த்தைகளையும் அந்த வஸ்துக்களையும் தேர்ந்தெடுத்து அந்த பெயர்களை கூறி சத்தியம் செய்திருக்கிறான். அந்த தொடர்ல வந்ததுதான் வல் அஸ்ரி. வல் அஸ்ருக்கு அஸ்ர் என்றால் காலம் என்று பொருள், நேரம், ஜமன். யுத்லகு அலா முத்லக் ஜமன்றாங்க அரபில. பொதுவாக காலம் என்பதற்கு அரபில அஸ்ர் என்று சொல்லப்படுகிறது. சரி, காலத்தை பொறுத்தவரை மனிதன் மிக தேவையானவனாகவும் அந்த காலத்தை சரியான வகையில பயன்படுத்திக் கொள்ள வேண்டியவனாகவும் மனிதன் இருக்கிறான். அந்த காலம் அவனை விட்டு கடந்து போய் விடுமாயின் மீண்டும் அவனுக்கு கிடைப்பதில்லை என்பதையும், மனிதனே நீ இந்த உலகத்தில் எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் என்னென்ன செய்தாலும் இவை யாவும் ஒரு வரையறைக்குட்பட்டதாகும். தாய் வயிற்றிலிருந்து வந்தாய், அது ஒரு வழி. திரும்ப கபருக்குள்ள கொண்டு போய் எல்லாரும் சேர்த்துருவாங்க, ரெண்டாவது வழி. அது தொடக்க வழி, இது முடிவான வழி. இந்த ரெண்டு வழிக்கும் மத்தியிலே தான் நீ இருக்கிறாய், ஒரு வரம்பிற்குட்பட்டிருக்கிறாய். உனக்கு நேரம் வகுக்கப்பட்டு விட்டது. உன்னுடைய நேரம் இந்த ரெண்டு எல்லைகளுக்கு மத்தியில தான். ஆகையினால நேரத்தை கவனித்து காலத்தை வீணாக்காது, அதை பயன்படுத்திக் கொள் மனிதனே என்று மனிதனுக்கு நினைவூட்டுவதற்காக வேண்டி காலத்தை சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியம் செய்திருக்கிறார். இது ஒரு படிப்பினை. அதுக்கு மேல ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வல் அஸ்ர்ங்கிற இந்த பதத்துக்கு ஒரு விளக்கத்தை சொன்னப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய உம்மத்தவர்களுக்கும் ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுவதை விதியாக்கி அந்த 5 நேர தொழுகைகளையுமே பேணி தொழுக வேண்டும் என்ற கட்டளையை பிறப்பித்து விட்டு ஹாஃபிது அலஸ் ஸலவாத், மனிதர்களை தொழுகைகளின் மீது அவைகளை பேணி காத்து ஒழுங்காக நேரத்தோடு ஜமாஅத்தோடு எப்படி தொழ வேணுமோ அது மாதிரி தொழுங்கோ, அவளை சொன்னாலே போதுமா இருந்தது. இருந்தாலும் வஸ் ஸலாத்தில் உஸ்தாங்கிற வார்த்தை அல்லாஹ் தஆலா உபயோகப்படுத்தி நடுத்தொழுகையையும் பேணி தொழுங்கன்னு சொல்லணும். நடுத்தொழுகை என்றால் எந்த தொழுகை? ஒரு கணக்கில் நீங்க நடுத்தொழுகை எந்த தொழுகைன்னு கேட்டுட்டு 5 நேரத்தையுமே நடுத்தொழுகை ஆக்கிடலாம். ஏன்னா மொத்தம் 5 நேரம் இருக்குது. 5 ஒன்னு தனியா எடுத்துட்டு முன்னாடி 2 பின்னாடி 2 வச்சிங்கன்னா ஸுஹர் நடுத்தொழுகையா போயிடும். உதாரணமா இப்ப ஸுஹர் நடுத்தொழுகை ஆக்குறேன்னா அஸ்ரை மக்ரிபை இங்க, ஃபஜ்ரை இஷாவை அங்க வச்சா அது நடுத்தொழுகை. திரும்ப அசருக்கு வந்து பாருங்க, ஃபஜ்ரையும் ஸுஹரையும் அங்க வச்சுட்டு மக்ரிபை இஷாவை இங்க வச்சீங்கன்னா அசர் நடுவில் வந்துடுச்சா? இதே மாதிரி ஒன்னொன்னே மேல இங்கே வச்சீங்கன்னா ஒவ்வொரு தொழுகையும்
4 தொழுகைக்கு மத்தியில் நடுத்தொழுகையாக அமைதுங்கிறதுல எல்லாருக்கும் தெளிவான விளக்கம் இருக்கு. இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வார்த்தையை அதிகமாக உபயோகித்திருந்தால் அதற்கு நிச்சயமாக கருத்து தெளிவு மனுஷனுக்கு படிப்பினை இருக்குங்கிறது உண்மைங்கிறதுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யுத்தத்தின் போது யூதர்களுக்கு மாறாக அகழ் தோண்டி கொண்டிருந்த பொழுது அசர் தொழுகை நேரம் முடிய போற சமயம் ஆயிடுச்சு. இன்னும் சொன்னா முடிஞ்சே போயிடுச்சு. அப்பதான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நடுத்தொழுகையை நிறைவேற்றுவதிலிருந்து நம்மை பாழாக்கி விட்டார்கள். நடுத்தொழுகை போயிடுச்சு. நடுத்தொழுகைன்னு சொன்னப்போ அங்க நடந்த நிகழ்ச்சி நடுத்தொழுகை அசர் தொழுகை தான் என்பதை நிரூபணம் செய்கிறது. அவங்க சொல்லும் போதும் அசர் தொழுகை பாழா போவானுங்க, வீணாக்கிட்டானுங்க, பாழடிச்சிட்டானுங்க சொல்றாங்க. ஆகையினால அசர் தொழுகையை கண்டிப்பாக மனிதர்கள் பேணி தொழுக வேண்டும். 2 தொழுகைக்கு அல்லாஹ் தஆலா இடத்துல கூடுதலான மதிப்பு இருக்காது. யார் சரியாக நேரத்துடன் நிறைவேற்றுறாங்களோ அவர்கள் அல்லாஹ் தஆலா இடத்துல மிக இஷ்டமானவர்கள். 2 தொழுகை எது? ஃபஜ்ரும் அஸரும் தான். இது 2 எப்படி நேரத்தில் வருதுன்னு கேட்டா, ஃபஜ்ர் எல்லாருக்கும் தெரியும். மனிதர்கள் சாதாரணமான அமைப்பில் சொன்னா, நடுத்தரவாதிகளாக இருந்தாலும் மேம்பட்டவர்களாக இருந்தாலும் குறைபட்டவர்களாக இருந்தாலும் வாழ்க்கை வசதி இரவுல படுத்தாங்கன்னா அவர்கள் இன்பகரமாக தூங்குறதே எப்பனாக்க இரவனுடைய கடைசி பகுதி தான். விடியத்துக்கு முதல்ல ரொம்ப ஜோக்கான தூக்கம் எல்லாரும். அப்படிப்பட்ட இன்பமான தூக்கத்தை விட்டுவிட்டு அதிகாலையில் எழுந்த அல்லாஹ் தஆலா அவனுடைய கடமையான தொழுகையை நிறைவேற்ற வருகின்றார்களே, அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மேலான தகுதிகளையும் அந்த தொழுகைக்கே ஒரு தனி அந்தஸ்து அல்லாஹ் தஆலா வச்சுக்கிறான். தொழுகைகளுக்கு மத்தியில் இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதான் அல்லாஹ் தஆலா. ஃபஜ்ர் தொழுகை இங்க குர்ஆனுக்கு அர்த்தம் ஃபஜ்ர் தொழுகை. கான மஷ்ஹூதா, இரவிலே அல்லாஹ் தஆலாவினுடைய கட்டளைப்படி அடியார்களுடைய செயல்களை பதிவேடுகளில் பதிவதற்காக வேண்டி வந்தார்களே அவர்களும், காலையில கணக்கு தொடங்கறதுக்காக வேண்டி வருகிறார்களே எழுதுவதற்காக வேண்டிய அந்த மலக்குகளும் 2 பேரும் ஒன்னாக அந்த நேரத்திலே சந்திக்கிறார்கள். அதனால மலக்குகள் ஆஜராகக்கூடிய தொழுகை அல்லாஹ் தஆலா. எனவே அந்த தொழுகையை யார் தொழுதார்களோ அல்லாஹ் தஆலாவுக்கு அவர்கள் மிக இஷ்டமானவர்கள்னு தனியாவே ஸ்பெஷலாவே ஹதீஸும் இருக்கு. அதே மாதிரி அசர் தொழுகை, அசர் தொழுகைய அல்லாஹ் தஆலா அவனுடைய வழியில் நிற்கிற உண்மையான ஆளுங்க தான் அதை பேணி ஜமாத்தோட நேரத்தோட தொழுக முடியும். மற்றவங்களால முடியவே முடியாது. யதார்த்தமான ஏன் 2-3 நிலைக்கு சங்கடமான தொழுகை. அதுல ஒரு சங்கடம் என்னன்னா, மத்தியான சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு சாப்பாடு கனமாக இருந்தால் உருட்டை ஜாஸ்தி ஆயிடுச்சு, எழுப்பி விடுறதுக்கு ஆள் இல்லைன்னா, எந்திரிக்கிற பழக்கம் இல்லைன்னா அன்னைக்கு அசர் ஜமாத் தம்பேர் நடுவுதா இல்லையா? கடுமையான வேலைகளை செய்யறவங்க கூட அந்த அசர் ஜமாத்துல இங்க துருவதா அங்க துருவதா எப்படி துருவதுன்னு சொல்லிட்டு வேலை நிமித்தம் அவங்களுக்கு அசர் முன்ன பின்னா எடுத்து ஜமாத்து விட வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிடுறாங்க. இப்படி எல்லாம் ஒரு நிலைக்கு மனிதன் ஆளாகிறதுனால இப்படி துன்பமான நேரத்துல கஷ்டமான நேரத்துல மனிதன் சிரமத்துக்குள்ளாக இருக்கிற நேரத்தில் நிறைவேற்றப்படுகின்ற கடமைதான் சிறந்த கடமை என்பதை வலியுறுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹாஃபிது அலா ஸலவாத் வஸ்ஸலாத்தில் உஸ்தா நடுத்தொழுகைங்கிறது அசர் தொழுகைதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய கூற்றுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்லியிருக்கிறார். ஆகையினால் அதை பேணி தொழுகணுங்கிற ஒரு காரணத்தை மனிதர்களுக்கு வலியுறுத்துவதற்காக வேண்டிய அசர் என்ற வார்த்தையை அல்லாஹ் தஆலா எடுத்து சத்தியம் செய்திருக்கிறார். சத்தியம் செய்து சொல்லப்படுகின்ற விஷயம் இருக்கிறது, அது மனிதர்களுக்கு சத்தியத்தை விட மிக முக்கியமானதாக அத்தியாவசியமானதாக அவர்களுக்கு பல படிப்பினைகளை பாடங்களை சொல்லக்கூடியதாக நிச்சயமாக இருக்குங்கிற அடிப்படை தான் அது. அந்த அடிப்படையில் சத்தியத்திற்கு பிறகு சொல்லப்படுகின்ற விஷயம் என்ன? இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், இதுதான் விஷயம். நிச்சயமாக மனித இனம் அனைத்தும் நஷ்டத்தில் இருக்கிறது. மனித இனம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் மனிதர்களுக்கெல்லாம் தந்தை. அவர்களுடைய சந்ததியில் கியாமத் நாள் வரைக்கும் வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் பேர் என்னன்னா ஹைவானுன் நாத்திக், பேசக்கூடிய மொழியக்கூடிய கால்நடை தான் நம்மளும். தனியா ஒரு பேரை இன்சான் அல்லாஹ் தஆலா வச்சுக்கிறான். இருந்தாலும் இந்த ஹைவான்ங்கிற பேர்ல நாமெல்லாம் கூட்டு சேருவோமா சேர மாட்டோமா? சேரும். அதனால ஊர்ந்து தெரியக்கூடியவைகள் அப்படிங்கிற தொடரை சொல்லும் பொழுது 2 காலில் ஊறுறதும் இருக்குது, 4 காலில் ஊறி திரியறதும் இருக்குது, வயிற்றுல ஊறி திரியறதும் இருக்குன்னு ஒரு ஆயத்தை இருக்கு. அதனால படைப்பினங்கள்ல நாமளும் சேர்றோம்.
உயிருள்ளவைகளில் நாமளும் சேர்றோம். ஹயாத்துள்ளது, ஹயவான்னாக்கா மனிதர்கள் விளங்கி இருக்கிறது மாதிரி. நம்மவங்க தமிழ்நாட்டுக்காரங்க ஹயவான்னா ஏதோ அசிங்கமான பேச்சு சொல்லிட்டாருன்னு இல்லை, ஜீவன் உள்ளது, அதுலேயும் ஜீவன் இருக்கு, இதுலேயும் ஜீவன் இருக்கு. அதுக்கு இதுக்கு என்னடா வித்தியாசம்னு கேட்டா, அதுகளுக்கு பேச தெரியாது, மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா பேசக்கூடிய ஆற்றலை தந்திருக்கிறான். அதனால மனிதனுக்கு பேர் என்னன்னா ஹயவானுன் நாத்திக், பேசக்கூடிய ஹயவான், அது பேசாத ஹயவான். இப்படி மனிதனை படைத்து அவனுக்கு அறிவென்ற பொக்கிஷத்தை கொடுத்து அவனுக்கு நல்லது கெட்டதுகளை விளங்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் தஆலா தந்து, நல்ல வழி சென்றால் நல்ல முடிவை பெறலாம், தீய வழியில் நின்றால் தண்டனையை பெற்றுத்தான் ஆக வேணுங்கிற தெளிவையை சொல்லி முடிச்சு, மனிதர்களுடைய உண்மையான நிலையை அல்லாஹ் தஆலா விளக்கி கூறும் பொழுது மனித இனம் பூராவுமே நஷ்டத்தில் இருக்கிறது. எப்போ நல்ல வழியை தேர்ந்தெடுக்காவிட்டால், நல்ல வழியிலே செல்லாவிட்டால், நல்லதை புறக்கணித்து விட்டால், நேர் வழியை விட்டு தவறான வழியிலே சென்றால், இப்படிப்பட்ட நிலைகளை எல்லாம் அனுசரிக்கும் பொழுது மனித இனம் நஷ்டத்தில் தான் இருக்கிறது. இப்படி நஷ்டத்திலே இருக்கிற மனித இனத்திலே அந்த நஷ்டத்திலிருந்து தங்களை தவிர்த்துக் கொள்ளக்கூடியவர்கள், அதிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொண்டவர்கள், தங்களை கரை சேர்த்துக் கொண்டவர்கள் யார், அவர்கள் எப்படி இருக்க வேணுங்கிற விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொன்னப்போ, மனித இனம் பூராவும் நஷ்டத்திலே இருக்கிறது. அவர்களில் யார் விசுவாசம் கொண்டு நல்ல செயல்களை செய்து ஒருவருக்கொருவர் உண்மையை, சத்தியத்தை எடுத்துச் சொல்லி உபதேசம் செய்து அந்த சத்தியத்தை சொல்லுவதன் நிமித்தம் ஏற்படக்கூடிய துன்பங்களையும் துயரங்களையும் சகித்துக் கொண்டார்களோ, சகித்துக் கொள்றது மாத்திரமல்ல, சகித்துக் கொள்ள வேண்டிய நேரத்தில் ஒருவர் மற்றவர்களுக்கு சகித்துக் கொள்ள வேண்டும் என்ற உபதேசத்தையும் சொல்லி நின்றார்களே, அந்த நல்லவர்கள் இந்த நஷ்டத்திலிருந்து நீக்கம் பெற்றவர்கள், அந்த நல்லவர்கள் இந்த நஷ்டத்திலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொண்டவர்கள், அந்த நல்லவர்கள் வெற்றியாளர்கள், ஜெயசீலர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஆகையினால மனித இனம் பூரா நஷ்டத்திலே இருக்கிறது. அவர்களில் யார் இல்லல்லதீன ஆமனு, முதலாவது அடிப்படை விசுவாசம் கொண்டார்களே அவர்கள். விசுவாசத்துக்கு பல தடவை அர்த்தம் சொல்லி முடிச்சிட்டோம், இருந்தாலும் ஒரு சுருக்கத்து. ஈமான் என்பது என்ன? ஈமான் என்பது மனது சம்பந்தப்பட்ட ஒரு செயல். மனதிலே அதை பற்றிய நினைவு, அதை பற்றிய செயலாக்கம் முழுதாக மனதில் ஏறியறணும், அதுக்கு பேர் தான் ஈமான். அதனால அரபில் அதற்கு பிரிச்சு விளக்கம் சொல்றப்போ அந்த ஜாசிமன், மனதால் உறுதியாக கொள்கையாக ஏற்று நீ நம்ப வேணும். எதைய நம்புறது? நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹுவல் காலிக், அவன்தான் சிருஷ்டிக்கின்ற ஆற்றலை உடையவன், அவன்தான் சிருஷ்டித்தவன். ராஸிக், அவன்தான் சம்பத்துகளை நல்கக்கூடியவன். முஹி, அவன்தான் உயிரை கொடுக்கக்கூடியவன். முமீத், அவன்தான் உயிரை எடுக்கிறவன். இந்த நாள் அடிப்படை. இதற்கு பிறகு அவனுக்கு உண்டான பண்புகள், தன்மைகள் எல்லாத்துக்குமே அவனே உரியவன். விளக்கமாக நாம் அல்லாஹ் பொறுத்த வரைக்கும். அடுத்தாப்புல 7 சமாச்சாரம் பல முறை சொல்லிட்டோம். அல்லாஹ்வை நம்புறது. இதுக்கு அடுத்தாப்புல அவனுடைய அமரர்களை நம்புதல், விசுவாசம் கொள்ளணும். அவன் தன்னுடைய அடியார்களில் ஒரு சிலருக்கு வேதங்களை இறக்கி வைத்தான். எத்தனை வேதங்கள்? 4. என்னன்னா ஷபாஷ், தௌராத், இன்ஜீல், ஜபூர், ஃபுர்கான், குர்ஆன். தூதர்களை அல்லாஹ் தஆலா அனுப்பி வைத்தான் என்று உறுதியாக நம்பணும். எத்தனை தூதர்கள்? 1,24,000 சொச்சனா கூடவோ குறைவோ, ஹதீஸ்ல இருக்க கூடவோ குறைவோ, கரெக்டான எண்ணிக்கை அல்லாஹ் தஆலா துப்புரவா சொல்லல. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. வமின்ஹும் மன் கஸஸ்னா அலைக வமின்ஹும் மன் லம் நக்ஸுஸ். அவர்களை அனுப்பி வைத்து அவர்களில் ஒரு சாராரை பற்றி உங்களுக்கு நாம் சொல்லி இருக்கிறோம், ஒரு சாராரை பற்றி நாம சொல்லவே இல்லை. அப்ப எண்ணிக்கை கரெக்டா அல்லாஹ் தஆலா இத்தனை பேரைத்தான் அனுப்பி வைத்தேன்னு முடிவா சொல்ல. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அபவுட், கிட்டத்தட்ட, கரெக்டா முடிவா இவ்வளவுதான் சொல்லக்கூடாது. மறுமை நாள், இறுதி நாள், நல்லது கெட்டதுகளை அல்லாஹ் தஆலா விசாரித்து செயல்களை நிறுத்து. நன்மை திராசு கனத்து விட்டால் அதற்கு நன்மையான நற்கூலியையும், தீமை திராசு கனத்து விட்டால் தண்டனையும் கொடுக்கிறான் என்று நம்புவது. அதே மாதிரி இறந்த பிறகு அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் எழுப்புகிறான். எழுப்புதல்ங்கிறது ஒரு தனி செயல், அது நடக்குதுன்னு சொல்லி நம்பனாக. இப்படிப்பட்ட 7 விஷயங்களை நம்பியாக. இனி நல்ல செயல். நல்ல செயலுக்கு சரியான அர்த்தம் என்ன? 2 தூர்கள். அல்லாஹ் ரசூல் எதை விருப்பப்பட்டாங்களோ அதுதான் நல்ல செயல்.
திருக்குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா எதை செய்யும்படியாக கட்டளையிட்டானோ அதற்கு விளக்கமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செய்து காட்டினார்களோ அதுக்கு பேர் தான் நல்ல செயல். லேபில் அதுதான். அல்லாஹ் ரசூலும் கட்டளையிட்டு அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்பட்டு அந்த செயலை சஹாபாக்கள் ரضوانுல்லாஹி தஆலா அலைஹிம் அஜ்மஈன் எப்படி கண்டார்களோ, ஒரு சில சமயங்களில் சஹாபாக்கள் செய்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சம்மதித்தார்களோ, அது மாதிரி உள்ள சமாச்சாரம் தான் அழகான செயல். வஅமிலுஸ் ஸாலிஹாத், விசுவாசம் கொண்டு நல்ல செயல்களை செய்து, நல்ல செயல்களை செய்யறதோட மட்டும் நின்னா பத்தாது. வத்தவாஸோ பில் ஹக், சத்தியத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல வேணும். இந்த சத்தியத்தை சொல்ற சமாச்சாரத்தை அல்லாஹ் தஆலா மனிதர்கள் எல்லாருக்கும் வச்சிருக்கிறானா இல்ல ஒரு சாராருக்கு மட்டுமா? அவரவர்களுக்கு ஒரு பொறுப்பு அல்லாஹ் தஆலா தந்துகிறான். அவரவர்களுடைய தகுதிக்கு தக்கவாறு அவரவர்களுக்கு கீழே இருக்கிறவர்களை பற்றி நாளைக்கு மறுமையிலே கேட்கப்படுவீர்கள்ங்கிறதுனால நம்ம சொல்ல எங்க ஈடுபடுமோ அங்கேயாவது நாம் சத்தியத்தை சொல்ல வேண்டும். நாங்கள் யார்கிட்ட சொன்னாலும் கேட்கலான்னா சொல்லிட்டு போங்க, கேட்டா கேட்குறாங்க, கேட்காட்டி இல்லை. ஆனால் யாரிடம் சொன்னால் கேட்பார்கள் என்கிற நிலை இருக்கோ அவர்களுக்கு கொஞ்சம் அழுத்தமாக சொல்லுங்க, அது உங்கள் பேர்ல கடமை. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லுக்கும் ராஇன், நீங்கள் எல்லாரும் பொறுப்பாளிகள், குல்லுன் மஸ்ஊலுன் அன் ரஇய்யத்தி, உங்களுடைய பொறுப்புகளை பற்றி நாளைக்கு அல்லாஹ் தஆலாவுடைய சன்னிதானத்திலே கேட்கப்படுவீர்கள். அதில் தலையாக வர்றது என்ன? சத்தியமான தீனுல் இஸ்லாம். சத்தியமான அல்லாஹ் தஆலா ஒருவன் இருக்கிறான் என்கிறது. அவன் வேதங்களை இறக்கி வைத்தான், தூதரை அனுப்பி வைத்தான், நேர்வழியை காட்டியிருக்கிறான். தீனுல் இஸ்லாத்தில் என்னதான் சத்தியம், இப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், செய்தார்கள், சம்மதித்தார்கள். ஆகையினால எப்படி செய்றீங்க? இப்போ இதுக்கு மாத்தமா செஞ்சா குற்றவாளி. இதை சொல்லுகின்ற போது கண்டிப்பாக மனிதர்களுக்கு மத்தியில் கசப்பு வந்தே தீரும். அதனால மனிதர்கள் சொல்லுகின்றவர்கள், சத்தியத்தை சொல்லுகின்றவர்கள் துன்பத்திற்கும் துயரத்திற்கும் ஆளாக்கப்படுவார்கள், துன்புறுத்தப்படுவார்கள் எல்லா வகையிலும். அப்ப அது கஷ்டம் தானே. அது வந்துடுச்சேங்கிறதுக்காண்டி கட்ட கீழே போட்டு ஓடிட முடியுமா? ஓடிட்டா நல்ல பிள்ளையாக முடியுமா? அல்லாஹ் தஆலா இடத்துல முடியாது. ஆகையினால அப்படி நீங்கள் துன்புறுத்தப்படுகின்ற போது அதனால் ஏற்படக்கூடிய மனக்கசப்புகளை நீங்கள் கழித்துக் கொள்ள வேண்டும், அதை நீங்கள் பொறுத்துக் கொள்ள வேணும். தவாஸோ பிஸ்ஸப்ர், தானும் பொறுத்துக்கணும், மற்றவங்களுக்கும் பொறுத்துக்கன்னு சொல்லி கொடுக்கணும். இப்படி இருந்தால்தான் மனித இனம் பூராவும் நஷ்டம் என்று சொல்லப்பட்டதிலிருந்து காப்பாற்றப்படுவதற்குரிய வழிவகைகளுக்குரியவர்கள்ங்கிறதை தெளிவுபடுத்தி, இந்த நாளத்தன்மைகள் யாரிடத்தில் இருந்ததோ அவர்கள் எல்லாம் ஜெயசீலர்கள், வெற்றியாளர்கள், அந்த நஷ்டத்திலிருந்து தங்களை நீக்கிக் கொண்டவர்கள், காப்பாற்றிக் கொண்டவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்க முழுசா சொல்லி அதுல இருந்து நீக்கப்பட்டவர்கள் இந்த சாரார சொல்லி முடியும். ஆகையினால சத்தியத்தை சொல்ற மாதிரி இன்னொரு சமாச்சாரம், தீமையை தடுக்க வேண்டும். தீமை நடக்கிறப்போ அதை பார்த்துட்டு நாம பேசாம இருந்துட்டோம் அப்படின்னா அதுல நமக்கு பங்கு இருக்கா இல்லையா? பங்கு இருக்கா இல்லையா? கண்டிப்பா பங்கு இருக்கு. இத்தோ பெரிய ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான்னு கேட்டா, லுஇனல்லதீன கஃபரு மின் பனி இஸ்ராயீல் அலா லிசானி தாவூத வ ஈஸா இப்னு மர்யம ذلك بما عصوا وكانوا يعتدون كانوا لا يتناهون عن منكر فعلوه. இதுல எதை செய்தார்களோ, எந்த தீமையை செஞ்சாங்களோ, தீமையை அவர்கள் மனிதர்கள் செய்து கொண்டிருந்தார்களோ அந்த தீமையிலிருந்து அவர்களை தடுக்காத குற்றத்திற்காக அவர்கள் சபிக்கப்பட்டார்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான். தடுக்கலப்பா, சும்மா வாயில சொன்னாங்க, எப்பா தப்பு செய்யாதன்னு அவங்க கேட்கல. ஒரு தடவை சொன்னாங்க, 2 தடவை சொன்னாங்க, 3ஆவது தடவை அவங்களோட இவங்களும் சேர்ந்துக்கிட்டாங்க. இதுதான் நடந்தது. அப்படியே இருக்கு. பனு இஸ்ரவேலர்களில் குறைவு ஏற்பட தொடங்கியதை முதலாக எப்போது என்றால், மனிதர்கள் அல்லாஹ் தஆலாவினால் அருளப்பட்ட வேதங்களுடைய தெளிவின்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒருவருக்கு சொல்லிக் கொண்டிருந்தார் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று. அவர்களே மார்க்கத்தில் விளக்கப்பட்ட செயல்கள் நடக்கும் பொழுது அவரை அழைத்து அல்லாஹ் தஆலாவை பயந்துகொள், நீ எதை செய்து கொண்டிருக்கிறாய் இதை விட்டுவிடு என்பதாகவும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அது உனக்கு ஆகாத செயல் என்றும் சொன்னார்கள். இப்படி சொல்லிக் கொண்டிருந்த அவர்கள் திரும்ப திரும்ப அவர்களை சந்திக்கின்ற போது அவர்கள் அந்த தீய செயலிலேயே அவர்கள் மூழ்கி போயிருந்தும் அவர்கள் அதை விட்டு விலகாத போது மீண்டும் அதை தடுப்பதற்கு அவர் எத்தனிக்கவே இல்லை. தடுக்கிறதுங்கிறது எத்தனையோ தடவை ஹதீஸ்ல சொல்லி இருக்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை ஞாபகப்படுத்தி இருக்கிறேன். மார்க்கத்தில் விளக்கப்பட்டதை நீங்கள் கண்டால் அதுக்கு 3 முறை இருக்கு. முதலாவது முறை, நீங்கள் கையை கொண்டு தடுக்கக்கூடிய ஆற்றல் அதிகாரத்தை உடையவர்களாக இருந்தால் கையால தடுங்க. அதுக்கு உங்களுக்கு சக்தி இல்லையானால் நாவால சொல்லுங்க. அதற்கும் உங்களுக்கு சக்தி இல்லையானால் மனதாலேயாவது வெறுத்து ஒதுங்க. இதுதான் 3 படித்தனம்.
இந்த 3 படித்தரத்துல 3யுமே செய்யாம முதல் படித்தரத்துல சொல்லி பார்த்தாரு, கேட்கல. கேட்காதப்போ என்ன செஞ்சாரு, அவரு தானும் போய் உட்கார்ந்துட்டாரு. அவர் கூட உட்கார்றாரு, சாப்பிடுறாரு, எண்ணிக்கிறாரு, அவர் எதையெல்லாம் செய்யறாரோ ஆரம்பிச்சு. இதை அடிப்படையாக வைத்து அல்லாஹ் தஆலா சொன்னா, அவர்கள் நிராகரித்தவர்கள், பனு இஸ்ரவேலர்கள் நிராகரித்தவர்கள் சபிக்கப்பட்டார்கள், சாபத்துக்குள்ளான. அலா லிசானி தாவூத் வ ஈஸா இப்னு மரியம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஈஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நாவல. காரணம் தாலிக பிமா அஸவ், அவர்கள் அல்லாஹ் தஆலாவுக்கு மாறு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். வ கானு யஅததுன், வரம்பு மீறியவர்களாகவும் இருந்தார்கள். அதுக்கு மேல என்ன கேட்டவங்க, இது பூரா குர்ஆன் ஆயத்து. கானு லா யதனாஹவுன அன் முன்கரின் ஃபஅலூஹு, எதை செய்து வந்தார்களோ அந்த தீய காரியங்களிலிருந்து தங்களை தடுத்துக் கொள்ளாதவர்களாகவும் இருந்தார்கள். இதுதான் காரணம். மனிதன் இருக்கிறதுனால, அவன் இவரோட இருக்கிற வரைக்கும், அவன் இருக்கிற சமூகத்துல கண்டிப்பாக தீயவைகள், அல்லாஹ் தஆலாவினால மறுக்கப்பட்டவைகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தெளிவின் பிரகாரம் விலக்கப்பட்டவைகள் நடந்துகிட்டே இருக்கும். அதனால நடக்காதுன்னு சொல்ல முடியாது. நடந்தால் அதை தடுப்பதற்கு என்ன வழிமுறையை கையாளணுமோ கையாண்டே ஆகணும். இல்ல நானும் அதுல சேர்ந்தவன் சொன்னா வீணா போட்டான். அதுதான் அதை செய்யாதனால லா யதனாஹவுன அன் முன்கரின் ஃபஅலூஹு, எந்த தீமையை, எந்த விலக்கப்பட்ட காரியத்தை அந்த மனிதர்கள் செய்து வந்தார்களோ அதை இவர்களும் செய்யாது, விலகாத அதில் சேர்ந்து கொண்டார். அதுக்கு அல்லாஹ் தஆலா சொன்னா, முத்தாப் மாதிரி லபீஸமா கானு யஃபஅலூன், அவனுக்கு செஞ்சது மகா பெரிய தப்பு, விலகி இருக்கணும். அதுக்கு தான் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவு சொல்றாங்க, இப்படி தீயது மார்க்கத்திலே தடுக்கப்பட்டதை ஒரு சாரார் செய்யும் பொழுது வாயில சொல்ல முடிஞ்சா சொல்லு, கையினால தடுத்துரு முடிஞ்சா. அதிகாரம் இல்லை, ஆற்றல் இல்லை, பலம் இல்லைன்னா விட்டு வாயால சொல்லிப்பாரு, அதுவும் கேட்கலன்னா மனசால வெறுத்து விலகுன்னு தானே அர்த்தம். விலகிடன்றாங்க, அங்க போய் சேரன்னு சொல்லு. இதுதான் இந்த தொழிலாக. என்னால் தீயது நடக்கும் பொழுது மார்க்கத்தில் வெறுக்கப்பட்டது தான், தடுக்கப்பட்டது தான் தெரிஞ்ச பிறகு திரும்ப நாம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இஸ்லாத்தில் கொஞ்சம் கூட இடமில்லை. என்னால் தீயவைகள், தடுக்கப்பட்டவைகள் நடக்கிறப்போ அதை தடுத்தே என்னால் அத்தியாயம் முடிஞ்சிருச்சு. ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக்கூடாது, அதுதான் பொறுமையை கொண்டு ஒருத்தர் சொல்றதுங்கிறது என்ன அர்த்தம்? அது இஸ்லாமான சமூகம் ஒரே ஒரு சமூகம், அதனுடைய நன்மை தீமைகள் எல்லாத்துலயும் எல்லாருக்கும் பங்கு இருக்கு. நன்மை தீமைனா தெரியுதா? நன்மை என்றால் லாபகரமான சமாச்சாரங்கள், தீமை என்றால் மனுஷனுக்கு விருப்பமில்லாத முசீபத்து, மௌத்து, சங்கடங்கள், வியாதி, அது இது விருப்பமில்லாத எது நடந்தாலும் அதுக்கு பேரு இஷ்டமில்லாது. அப்போ நன்மைகள் அல்லாஹ் தஆலா அவனுடைய புறத்திலிருந்து கிடைக்கின்ற போது எப்படி அதை அனுபவிக்கிறப்போ சந்தோஷப்படுறானோ, அதே மாதிரி மனுஷனுக்கு துன்பங்கள், கஷ்டங்கள், மனக்கசப்புகள் வரும்பொழுது அதை சகித்துக் கொள்ளணும். சகித்துக்கொள்ள தானும் சகித்துக் கொள்ளணும், மற்றவங்களுக்கும் சகித்துக் கொள்ளும்படியாக சொல்லணும். எல்லா நிலையிலே அதுல ஒரு தலையான நிலை தான். குறிப்பாக இந்த தொடரிலேயே அதை சொல்லணும்னு கேட்ட அல்லாஹ் தஆலா, நீங்கள் உண்மையை எடுத்து சொல்லும் பொழுது அதனுடைய தொடரில் கண்டிப்பாக கசப்புகள் ஏற்பட்டே தீரும். நீங்க மனசு வருத்தப்படுற மாதிரி, உங்களுடைய மனதிலே கசப்புகள் ஏற்படுற மாதிரி உள்ள அனுபவங்களை நீங்கள் சந்திக்க நேரிடும். அப்படி சந்திக்கின்ற போது மனந்தோண்டு கட்டக்கிளை போட்டு போயிடாதீங்கப்பா, அது அப்படித்தான் நடக்கும், அப்படித்தான் நடந்தது என்பதை நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் சொல்லி அதில் நீங்க நிலையாக இருக்கும். தவாசோ பிஸ்ஸம், பொறுமையை ஒருத்தருக்கு ஒருத்தர் உபதேசம் செய்யுங்க. ஆகக்கூடிய இந்த 4 காரியங்களை யார் எடுத்துக்கொண்டார்களோ, 4 காரியங்களை செய்யக்கூடியவர்களாக யார் ஆகிவிட்டார்களோ, அவர்கள் அந்த ஒட்டுமொத்தமான நஷ்டத்திலிருந்து தங்களை நீக்கிக் கொண்டு மகாபெரிய வெற்றியாளர்களுடைய பதிவில் வந்துடுறாங்க. அப்படிப்பட்ட நிலையை அல்லாஹ் தஆலா நம்மவர்களுக்கும் நம்மளுடைய சந்ததியினர்களுக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சூரத்துல் அஸ்ர் அல்-அஸ்ர் அத்தியாயம் நிறைவு பெற்றது.